ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் வாராகி தாயானவள் உனக்கு ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். அம்மா சொல்வதை பொறுமையாக கேள். இன்று உன் அம்மா வாராகி சொல்லுகின்ற இந்த அருள் வாக்கானது என் அன்பு குழந்தையினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகின்றது. யாரெல்லாம் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த நொடியிலிருந்தே அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பித்துவிடும். அவர்களுடைய கர்ம வினைகள் கூட அகன்றுவிடும். இந்த வாராகி சொல்லுகின்ற சத்திய வாக்கை முழு நம்பிக்கை வைத்து கேட்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி வரத்தான் போகின்றது. வாராகி அம்மா சொல்லும் இந்த வாக்கினை கேட்ட 24 மணி நேரத்திற்குள் நிச்சயமாக அவர்களது வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அம்மா சொல்லுகின்ற இந்த வாக்கினை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்ளுவதும் உன்னுடைய பொறுப்பாக இருக்கின்றது. உன் அம்மா வாராகி தாயானவள் உன் மனதிலும் உன் கருத்திலும் ஒப்படைக்கின்றேன். உன் தாய் வாராகி சொல்லுகின்ற அனைத்து விஷயங்களும் இனிமேல் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால்தான் உன் வாராகி நான் சொல்லுகின்ற வாக்கினை முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் தாயானவள் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்து கொடுப்பேன் என்று முழு நம்பிக்கை என் மீது வைத்திருந்தால் மட்டும் இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் நிறைவேறும். என் அன்பு குழந்தையே, இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த பதிவினை கேட்கின்ற யாருடைய வாழ்க்கையிலும் நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் யாவும் நிச்சயமாக பலிக்காது. வாராகி தாயின் மீது நம்பிக்கை இல்லாமல் அலட்சியப்படுத்தி செல்லுபவர்கள் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது. அவர்கள் மனதில் உள்ள எண்ணம் போலத்தான் அவர்கள் வாழ்க்கையிலும் எல்லாமே நடக்கும். ஆனால் என் அன்பு குழந்தைகள் சில பேர் மட்டும்தான் என் மீது அதீத நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருக்கின்றார்கள். உண்மையான பக்தியை வைத்திருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் நல்ல விஷயங்களை எல்லாம் தட்டி கழிக்க மாட்டேன். இந்த வாராகி தாயினுடைய சத்திய வாக்கு இது. என் அன்பான குழந்தைகள் சிலர் தங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை தாங்க முடியாமல் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான காரணங்கள் என்னவென்றால், என் அன்பு குழந்தைகள் சிலரால் ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள். அந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இப்போது அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் எவ்வளவு வேதனையின் வெளிப்பாடு என்று எனக்கு தெரியும். ஒரு தாயாக உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை துன்பங்கள் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட துரோகத்தை எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் சந்தித்து விட்டாய். இழக்கக்கூடாத எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே என்று கதறி அழுகின்றாய். இதை பார்த்து கொண்டு உன் தாயான வாராகி நான் அமைதியாக இருக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றத்தான் போகின்றேன். உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுப்பேன். இது நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் சிலர் செய்த சதியால் தான் உனக்கு சொந்தமான ஒரு உறவானது இப்பொழுது உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றது. இந்த ஏமாற்றத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடன் இருந்த அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து நினைத்து தினம் தோறும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றாய். இதற்கான ஒரு நல்ல தீர்வினைத்தான் உன் தாயானவள் இன்று உனக்கு தர வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ சற்று பொறுமையாக கவனமாக இதை ஒரு முறை முழுமையாக கேள். உன் வேதனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னிடத்திலேயே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது என்னுடைய கடமை. அதற்கு முன்பு நான் சொல்லுவதை நீ ஒரு முறை அப்படியே செய்ய வேண்டும். நீ மனதளவில் மிகவும் உடைந்து விட்டாய். உன் மனமானது ஒரு நிலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது. முதலில் இதிலிருந்து நீ மீண்டு வெளியே வர வேண்டும். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீ வெளியே வந்துவிட்டால் உனக்கு நான் துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாது. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ என்னுடைய குழந்தை. நீ உன் வாழ்க்கையில் நரக வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்க்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படாதா என்று
எப்பொழுதும் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொருவருடைய எண்ணம் போலத்தான் வாழ்க்கையும் இருக்கும். உன் வாயில் வருகின்ற வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். என் செல்ல குழந்தையே, நீ ஒருபோதும் நேர்மறையான எண்ணங்களை தவிர எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எப்போதும் நேர்மறையான எண்ணத்தோடும் நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். இன்று முதல் உன் மனதில் உறுதியாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து ஒரு 9 நாட்கள் வரையாவது அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் சரி உன் தாயான வாராகியை மனதார வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி நீ வழிபாடு செய்கின்ற போது உன்னுடைய வாயில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகச்சிறந்த வார்த்தைகளாக, சத்திய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். உன் மனதில் தேவையில்லாத தீய எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். இந்த வாராகி தாயின் மீது முழு நம்பிக்கை வைத்து தினம்தோறும் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து, இனி என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எந்த குறைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழப்போகிறேன் என்று நீ உன் தாயிடம் மனதார பிரார்த்தனைகள் செய். நீ உன் வாராகி தாயின் மீது நம்பிக்கை வைத்து இப்படி ஒரு வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உன் வாயில் வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதாகவே நடத்தி கொடுக்கும். உன் குடும்பத்தில் எப்பொழுதும் நீ கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்காதே. உன்னுடைய கண்ணீரை யாருக்காகவும் வீணாக்காதே. நல்லதை நினைவில் வைத்துக்கொள். கெட்ட விஷயங்களை உன் மனதில் இருந்து விரட்டி அடித்துவிடு. நீ எனது அன்பான குழந்தை. நீ உன் வாராகியினுடைய வாழ்க்கையோடு இணைந்து விட்டாய். நான் உன் தாயாக இருக்கின்றேன். நீ என்னுடைய குழந்தை. இன்று முதலே உன் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன். உன்னுடைய மனவேதனைகளும் உன் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். ஒருபோதும் இந்த வாராகி தாயானவள் உன்னை கைவிட மாட்டேன். எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். இனி நீ மகிழ்ச்சியோடு உன் அம்மாவின் சொல்கின்றபடி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும். ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என்று சொல். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை பற்றி சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்தும் சட்டென்று விலகி சென்றுவிடும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். நான் சொன்னது போலவே 24 மணி நேரத்திற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதை நான் நடத்தி காட்டுவேன். என் மீது நம்பிக்கை வைத்து நிம்மதியாக இரு. உனக்கு வெற்றி மேல் வெற்றி வரும்.